ஓனர் மற்றும் 4 கூமுட்டைகள். ஒரு சிறிய கிராமத்தில் ஓனர் என்ற நபர் தனது செல்வாக்குடன் பழம்பெருமை வாய்ந்தவர். அவருக்கு மிகவும் அபிமானமான 4 கூமுட்டைகள் இருந்தனர். அந்த கூமுட்டைகளுக்கு தனித்தனியாக ராஜ், மா, சே, வடக்கன் என்று அழகான பெயர்கள் வைத்திருந்தார். இந்த கூமுட்டைகள் ஒவ்வொருத்தரும் தனித்துவமான பிதற்றல்களால் பிரபலமாக இருந்தனர். ஒருநாள் ஓனர் இவைகளுக்கு சில பயிற்சிகளை நடத்த முடிவு செய்தார். அவர் சொன்னார், நீங்களும் நானும் இந்த கிராமத்துக்கு பெருமை சேர்க்கணும். அதற்காக ராஜ், மா, சே, வடக்கனை வரிசையாக அழைத்து உத்தரவிட்டார். ராஜ் குட்டீஸ் லீடர். ராஜ் குஜாலியாக இருந்தாலும் ஓரளவு லீடர்ஷிப் குவாலிட்டி கொண்ட கூமுட்டை. ஓனர் முதலில் ராஜை கூப்பிட்டு, ராஜ், நீ கலாச்சார விழாவுக்கு சென்றே ஆகணும். இவ்வளவு நாளா பயிற்சி கொடுத்தது உனக்கு பயன் இருக்கா தெரியணும் என்றார். ராஜ் சரிங்க ஓனர் என்று விட்டு பறக்க கிளம்பினான். ஆனால் 6 அடிக்கு மேல் பறக்க தெரியாமல் கல்லு மேல் விழுந்து, அட கடவுளே, உன்னை அழகா காட்டுனவனுக்கு சபாஷ் என்று சிரித்துவிட்டு திரும்பி வந்தான். மா சாதனையாளன். மா என்னும் கூமுட்டை சப்பாட்டி வடிவ பறவை மாதிரி இருந்தாலும் எப்பவும் சாதனை சிந்தனையில் இருந்தான். ஓனர் அதை பார்த்து, மா, நீ உயரத்துக்கு பறக்கணும். அட ட்ரஸ்டா என்றார். மா மனதில் உற்சாகம், நாமதான் ஓனர் சொன்னதை சாதிக்கணும் என்று பறந்தான். ஆனால் 3 அடிக்கு மேல் போக முடியாமல் கீழே விழுந்து, சரண்டர் பாஸ், இதுக்காக தெய்வமே திரும்பி வரல என்று முடித்து வைத்தான். சே காமெடி பீஸ். சே சிக்கல் குமாராக இருந்தான். ஓனர் அதனை பார்த்து, சே, நீ அடுத்த புரட்சி வீரம் காண்பிக்கணும் என்றார். சே தன்னுடைய விரல்கள் திருந்தும்படி பறந்தான். ஆனால் 2 அடிப்பினிலேயே குளத்தில் விழுந்து தன்னுடைய முக்கால்வாசி புழுதி உடை கெட்டுப் போனது. ஒட்டுமொத்த கூமுட்டைகள் கூடிய சிரித்தனர். சே மறுத்துவிட்டு, அப்பா, என்னை திரையல் மட்டும்தான் என்றான். வடக்கன் தியாக வீரன். வடக்கன்தான் குழுவின் முக்கியமானது. ஓனர் அதை பார்த்து, வடக்கனே, நீ வெற்றி வேட்டையாடணும் என்று உற்சாகம் கொடுத்தார். வடக்கன் சிறிது சிந்தித்தவாறு, உண்மைதான், ஆனால் எனக்கு சாப்பாடு முக்கியம் என்றே ஓனர் வைத்த உணவுகளை சாப்பிட ஆரம்பித்தான். இதை பார்த்துக் கொண்டிருந்த மற்ற கூமுட்டைகள், அப்பாடா, இதான் நம்ம லீடரா என்று கைதட்டினர். கதை முடிவு. இவர்கள் 4 பேரும் ஒருமித்த கருத்தோடு ஓனர் மீது மரியாதையை காட்டினர். ஓனர் சார், எங்களை வைத்து அடுத்த முறை நிறைய பயிற்சி கொடுங்கள். இனிமேல் நாம வெற்றி காணலாம் என்றனர். ஓனர் சிரித்து, நீங்க எல்லாம் ஆளாளு, ரொம்ப ஜொலிக்கிறீங்க. அடுத்த மாதம் பேச்சு நடத்தலாம் என்று முடித்தார். சிறப்பு காமெடி மைல்கள். இதன் மூலம் கூமுட்டைகளின் அரட்டைகள் கிராமத்துக்கு சிரிப்பு சலங்கை ஒலிக்க வைத்தது.